ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பாத தேவன். ஆமென். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நம்ம தேவ சமூகத்தில் வர்றோம், எதிர்பார்த்து தான் வரணும். இல்லைங்க எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கடவுளாக பார்த்து ஏதாவது செய்யட்டும் அப்படின்னா இன்னும் நான் கடவுளை சரியாக அறியலேன்னு அர்த்தம். இந்த தேவன் என்னிடத்துல வந்து பெரிய காரியங்களை கேளுன்றார். ஏன்னா நான் பெரிய தேவன். அநேகர் பார்த்தீங்கன்னா நம்முடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை மாத்திரம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எதுனாலும் நான் சமாளிச்சிருவேன், இந்த பிரச்சனை மாத்திரம். அப்படியே அநேக பிரச்சனைகள் எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு தேவன் முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கேட்குறது அப்படி, இது மாத்திரம் இந்த கடன் மாத்திரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் நல்லா இருந்துருவேன், அல்லது இந்த வியாதி மாத்திரம் முடிஞ்சிச்சுன்னா நான் நல்லா இருந்துருவேன். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் இந்த உலகத்தில் வாழலை. மாறாக அந்த உலகம் வேற ஒரு காரியத்தை நமக்குள்ள வெளிப்படுத்தும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து அனுதினமும் தன்னை உங்களுக்காக அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், உங்களை பெருக பண்ணுகிறார். ஞானத்தினாலும் அறிவினாலும் நீங்கள் கடவுளை மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, ஒரு நிமிஷம் கூட உங்களை மறந்து போய் வேறொரு வேலை செய்யலையாம், எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னா உள்ளுக்குள்ள அநேக கேள்விகள் வருது. அப்படி என் நினைவாக இருந்தால் எப்படி என் வாழ்க்கையில் இவ்வளோ தீமை நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குது, குறைவுகள் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கான பதிலை கொடுக்குற இடம் தான் சபை. ஸோ அதை நம்ம இது ஒரு நாளில் உங்கள் கேள்விக்கான பதில் வராது. தொடர்ந்து வந்து வந்து இந்த சத்தத்தை கேட்க 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 உங்களுக்குள்ளாக நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா. அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சமாதானம் கிருபையும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. வசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம் தேவையை சந்திக்கிற விதம். கடவுள் அப்படின்னா நான் விரும்புகிற மாதிரி ஆண்டவர் வந்து என் தேவையை சந்திக்கணும். நான் தூங்கி முழிச்ச உடனே ஏதாவது ஒரு பேக்கில் வந்து வாசலில் வந்து பணம் இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், இருந்தால் நல்லாயிருக்கும். அல்லது அப்படி தூங்கி முழிச்ச உடனே எனக்கு கிணிங்கன்னு ஒரு சவுண்டு வரணும், ஜிபேலேருந்து யாராவது ஒரு 1 லட்சத்தை எனக்கு போட்டு விடணும், போட்டு விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம பல விதங்களில் யோசிக்கலாம். நம்ம யோசிக்கிறபடி தேவன் செய்கிறவர் இல்லை. அவர் எல்லாரையும் ஒரு வழி வச்சிருக்கிறார். அவர் ஒழுங்கின் தேவன். அந்த ஒழுங்குக்குள்ள இருந்து தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் அவருடைய விதம் என் தேவையை சந்திக்கிறது எப்படி, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அப்போ சுகம் அப்படின்னா வசனத்துக்குள்ள இருக்குது. அந்த வசனத்தை எப்படி சுகமாக மாற்றுறது மாம்சத்தில் கண்டுபிடிக்கணும். அப்போ வசனத்தை அனுப்பி தான் என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இங்கே சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய தருகிற தேவன் தான் இருக்கிறார். நீங்க ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறீங்க, அந்த தேவை மாத்திரம் சந்திச்சா போதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த தேவையை பார்க்கலாம் அதிகமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலதான் ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரமாணங்கள் என்ன சொல்லுது, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, எப்படி என்னை நான் நடந்துக்கிறணும். சில நேரங்களில் நமக்கு மனம் இஷ்டப்படியே நம்ம வாழ்ந்து வாழ்ந்து பழகினதுனால என் தேவையை சந்திக்கிறது இந்த உலகம் நமக்கு சில வழிகளை தப்பான காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏமாற்றணும், பொய் சொல்லணும், கலப்படம் பண்ணணும், அப்படின்னா தான் இதில் இந்த உலகத்தில் இருக்க முடியும். சுரண்டி பறித்து அந்த ஐஸ்வர்யத்தை ஒரு நாள் ஆண்டவர் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா அது வேதனை உள்ளது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். அப்போ ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆகையினால தான் உங்கள் நினைவு ஐஸ்வர்யத்தை குறித்து என்னவா இருக்குது, தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள்னா அப்போ எங்களுக்கு வேற வேலையே இல்லையா, வேற பொழப்பு இல்லையா? மத்தேயுல போட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது. அப்போ காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் தேவ ராஜ்யம் சார்ந்ததாகவே என்னுடைய நினைவு இருக்கணுமா? அப்படித்தான் இருக்க சொல்றாரு. அப்போ அதில் தான் உங்களுக்கான பொழைப்பே இருக்குது. அப்போ என்னதான் சொல்ல வர்றார், தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னா, ராஜ்யம் அப்படின்னா இங்கே ஒரு ராஜா இருக்கிறார், இயேசு ராஜாவாக இருக்கிறார். மேலே சொல்லும் போது சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். என் பிள்ளைக்கு என்ன செய்யறது, வீட்டை கட்டுறது எப்படி, விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, எப்படி ஒரு செண்டு நிலத்தை வாங்குறது, எல்லாமே மாறி பயம்தான் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதுக்கு மத்தியில் அவைகள் எல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பத்தை பாருங்கள், அவைகள் நூற்பதில்லை, அதுக்கான ட்ரெஸ்ஸை அதெல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது, அவைகளை உங்கள் பரமபிதா ட்ரெஸ் பண்ணுறாரு. அந்த பூ இன்னைக்கு இருந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிடும். ஒரு மழை பெஞ்ச உடனே பசுமையாக வருது, வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அது தலையில்
அழகா ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூ பூத்துறது, ரோஸ் கலரில் பூக்குது. சொல்றாரு, அது யார் அதை உடுத்து வைத்தது? சாலமோன் ராஜா கூட அப்படி உடுத்து வைக்க முடியாது. உங்கள் உடையை பார்க்கலாம் உங்கள் சரீரம் விசேஷித்தது. அந்த விசேஷமான சரீரத்தையே நான் உனக்கு தந்திருப்பேன். ஆனால் அந்த சரீரத்தை மூடுவதற்கான உடையை நான் தராமல் இருப்பது எப்படி? உணவை பார்க்கலாம் உங்கள் ஜீவன் விசேஷமானது. ஜீவனையே நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு அந்த ஜீவனை தக்க வைக்கிறதுக்கான ஆகாரத்தை நான் உனக்கு தராம இருப்பேனா? உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார், அவைகளை உடுத்து வைக்கிறார். அப்ப சொல்லிட்டு வரும்போது தான் சொல்றார், அப்ப நீ ஒண்ணு பண்ணு, தேவ ராஜ்யத்தை தேடு. தேவ ராஜ்யம் என்ன, எப்படிப்பட்ட ராஜ்யம்? பரலோகம் இல்ல, பரலோகத்தினுடைய அந்த சிஸ்டம், தேவனுடைய ஆளுகை எனக்குள்ள வரட்டும், என் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். இத்தனை ஆண்டு காலமா என்னை வேதனைக்குள்ள, என் தரித்திரத்திலையும் என்னை சாபத்துக்குள்ள நடத்தின இதில் இருந்து நான் விடுதலை ஆக்கப்படுகிறேன். அப்ப பரிசுத்த தேவன் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது என்னுடைய நினைவுகள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே தேவனுடையதாக மாற ஆரம்பிக்குது. அநேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் அப்படின்னாலே பிடிக்காது. ஏன்னா இந்நேரம் நம்முடைய சந்தோஷத்துக்கும் நம்முடைய சமாதானத்துக்கு நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அகேன்ஸ்டா தான் அதெல்லாம் தெரியுது. ஏன்னா மதங்கள் அப்படி காட்டிருச்சு. தேவனுக்குள்ள இருந்து பாருங்க, சாலமோன் அந்த நாளில் உடுத்துற அந்த ஸ்டைலான உடுத்துற அந்த ட்ரெஸ்ஸை எந்த மதவாதி கூட உடுத்தல. ஆண்டருக்குள்ள இருந்து பாருங்க, உங்க பிள்ளைங்க அவ்வளோ ஸ்டைலா இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா ஒரு விடுதலையோடு கூட அப்படி கெத்தா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பராக்கிரம் செய்யக்கூடிய ஒரு இருதயமா இருக்கும். பயம் இருக்காது, பாவம் செஞ்சனால குற்ற உணர்வு வராது. தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ள இருந்து ஆளுகை செய்யும், எதை செஞ்சாலும் சரியா இருக்கும். அப்ப அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் பரலோகத்தை தேடி போறதில்ல. பரலோகத்தை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், பரலோகத்தில் இருக்க வேண்டியவர் இன்னைக்கு இறங்கி வந்து நமக்குள்ள இருக்கிறார். ஆகையினாலதான் பயப்படாதே சிறு மந்தையே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க அவர் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்து இருக்கிறது. தேவ ராஜ்யம் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக வந்து இருக்கிறது. ஆமென். விசுவாசிங்க, தேவ ராஜ்யம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்திருக்குதுன்னா அதிலிருந்து வருகிற அந்த செழிப்பு, அதிலிருந்து வருகிற சுகம், அதிலிருந்து வருகிற ஆரோக்கியம். நீங்க கடவுள்கிட்ட போய் ஒரு காரியம் கேட்குறீங்கன்னா அவர் எங்கே இருந்து எடுத்து கொடுப்பாரோ அந்த இருக்க வேண்டிய அந்த இடமே இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்றார். அந்த பொக்கிஷ சாலையே இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. ஆகையினால உங்களுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிவுள்ள ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டியா, ஞானஸ்நானம் எடுத்துட்டியா, இது உனக்கு தேவையில்ல, அது உனக்கு தேவையில்ல, பணத்து மேல ஆசை இருக்கக்கூடாது, பொருள் மேல ஆசை இருக்கக்கூடாது, இந்த உலகத்தையே நீ வெறுத்தரணும், அதனால நீ சன்னியாசி மாதிரி அப்படியே துறவரம் பூண்டு போயிடணும். இந்த எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கடவுளுக்காகன்னு சொல்லி தாழ்மையை எடுக்கிறோம், தாழ்மையா நாங்க வாழ போறோம்னு சொல்லி நல்லா வாழ்ந்த வீட்டெல்லாம் வித்துட்டு ஒரு குடிசையில போய் உட்காந்துருந்துட்டு அப்படி சரஞ்சரமா கீழே இறங்கி வந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படின்னாலே உலகம் இன்னைக்கு பயப்படுற காரணம் என்ன, இதுதான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நல்லா வாழக்கூடிய ஆசையை வச்சு அனுப்பினதே ஆண்டவர் தான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் என்ன பண்ணிருச்சுன்னா இந்த வாழ்க்கையை அகென்ஸ்டா பேசி 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 இந்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. துறவரம் யாரால வாழ முடியும்? யாராலையும் வாழ முடியாது. ஆண்டவர் யாரையும் துறவரத்தில் வாழ அழைக்கல. இயேசுவையும் துறவி அப்படின்ற மாதிரியே பார்த்தாச்சு. இல்ல, அவர் நல்லா செழிப்பமா செல்வமா வாழ்ந்திருந்தார். பணப்பைய தூக்குறதுக்கு உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? நம்ம சுருக்கு பைய தூக்குறதுக்கு ஆள் வேணுன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஏன்னா நமக்கு சுருக்கு பை தான் இருக்குது. ஆனா இயேசுக்கு பணப்பை இருந்துச்சு, தூக்குறதுக்கு ஒருத்தனையே அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. 12 பேர் சாதாரண நாட்கள்ல, அவ்வளவு மீனவர்கள், அவ்வளவு சாப்பிடுவாங்க. அவனையும் பார்த்து அவன் குடும்பத்தையும் பார்த்து அந்த 12 அதுக்கப்புறம் 70 ஆகி அத்தனை பேர் அவர் போச்சிருக்கிறாருங்க. ஒரு ஆள் எப்படி ஒரு துறவி இதெல்லாம் செய்ய முடியும்? ஒரு இடத்துல அவர் போய் கையை நீட்டிக்கிட்டு காசு கேட்டது மாதிரி எதுலுமே இல்லை. தேவன் ஐஸ்வர்யத்தினுடைய தேவனாயிருக்கிறார். அந்த ஐஸ்வர்ய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆதி மனிதனை எப்படி உண்டாக்கணும்னு பார்க்கணும். எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு நீ ஆண்டுகொள், நான் உன்னை ஆண்டு கொள்ளணும். நீ எல்லாவற்றையும் ஆண்டுக்க, இந்த பூமியில் இருக்கிற அனைத்தையும் நீ ஆண்டுகொள், ஆனா நான் உன்னை ஆளுகை செய்யணும். அதுக்காக தான் அந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம். அவர் என்ன சாப்பிட்டாருங்கிறதுல விஷயம் இல்லை, அதுக்கு பின்பாக இருந்த இருதயம், ஆண்டவரே என்னை நீங்க ஆண்டு கொள்ள வேணாம், மாறாக நான் என்னை ஆண்டுக்கிறேன், எனக்கு என்னை ஆளுகை செய்ய தெரியும். அந்த இடத்துக்கு பேர் தான் பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மைப்படுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே
நான் அல்ல, நீர் எனக்குள்ள இருந்து நீர் என்னை ஆளுகை செய்யும். அதுக்கு தான் அனுதினமும் ஜெப வாழ்க்கை, அதுக்கு தான் தேவனோடு கூட வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்கிறது. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கான நற்செய்தி என்னன்னா, தேவ ராஜ்யத்தை தேடி பாருங்க. ராஜ்யம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த ராஜ்யம் உங்களை அநேகரை போஷிக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு ஆளுகை. அதனால தான் பொதுமொழிப்புல போட்டிருக்கும், இது அரசாட்சி, கிறிஸ்துவினுடைய ஆட்சி. ஆட்சி அப்படின்னா அவர் தான் உங்களை ஆளுகை செய்கிறார். அவர் தான் உங்களுக்கு அந்த நினைவுகளை தரார், ஆசையை தரார், விருப்பங்களை தந்து செயல் வடிவம் கொடுக்கிறதும் கர்த்தராகவே இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள்ளாக இன்றைக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால தான் தேவ ராஜ்யம். ஆதாம் தள்ளினது தேவன் அல்ல, தேவ ராஜ்யத்தை தள்ளிட்டான். இனிமே எனக்கு நீர் ஆண்டவராக இருக்க வேணாம், எனக்கு நானே கடவுளாக இருந்துக்கிறேன். ஏன் சர்ச்சுக்கு வந்தாதான் நான் நல்லா இருப்பானா, ஜெபம் பண்ணாதான் நான் நல்லா இருப்பானா, எனக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, எத்தனை சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களையும் நம்பி போன அந்த கெட்டகுமாரன் கதையில் எல்லா நண்பர்களும் இருக்கிற வரைக்கும் இருந்தான். பணம் போச்சு, எல்லாரும் போயிட்டான். இப்போ தம்பி எங்கே போயிட்டாருன்னா பன்னிக்குடிச்சிக்குள்ள போயிட்டாரு. அனுதினமும் சண்டை. இப்போ யாரோடு அப்படின்னா பன்னிகளோட தான் சண்டை அவருக்கு. எப்படியோ செல்வமாய் வாழ்ந்திருக்க வேண்டிய பிள்ளை. ஏன்னா அப்பாவினுடைய ஆளுகை இல்லை, ஆளுகை விட்டு போகிறான். சொத்து போகிறது பெரிய விஷயம் இல்லை அப்பாவுக்கு. ராத்திரி போல அவன் போயிட்டான்னாக்க இவன் என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், இவனுக்கான எதிர்காலம் என்னவா இருக்கும். அப்பாவுக்கு ஒரே கவலை அதுதான். இன்னைக்கு நம்மளை குறித்த தெய்வத்தினுடைய கவலை அதுதான். என்னத்தையும் நீங்கள் அவரிடத்துல வாங்கிட்டு சில ஆசீர்வாதங்கள் வந்தோன்னு விட்டுட்டு ஓடுறதில்லை. ஆண்டவருக்கு அந்த ஆசீர்வாதம் பெருசு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று செய்யணுமே, உங்கள் நினைவாகவே இருக்கிறார்னு போட்டிருக்குல்ல, அந்த நினைவு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் தேவ ராஜ்யம் அவசியம். அப்போ இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆதாம் விட்டு போனதை இன்னைக்கு நம்ம அதை திரும்ப எடுக்கிறோம், தேவ ராஜ்யத்தை சுமந்தவர்களாக இருக்கிறோம். ஆகையினால அந்த தேவன் தான் நம்மளை நடத்துகிறார். ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும், உம்முடைய ஆசையின்படி உம்முடைய விருப்பத்தின்படி என்னை ஆளுகை செய்யும். அந்த ராஜ்யத்தில் தான் ஐஸ்வர்யம் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்குது. அதில் விசேஷமாய் பண விஷயத்தை பார்த்துட்டு வர்றோம். அப்போ அந்த பூமியில் நான் யாரையோ ஒரு மனுஷனை நம்பி நான் சம்பாதிக்கிறது இல்லை. சில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த இந்த 6000 ரூபாய்க்காக 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருப்பார். அந்த ஓனரும் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ தாண்டா எனக்கு உண்மையான ஊழியக்காரனாக இருக்கிற, நீ இல்லைனாக்க என்னால் இல்லை, என்னால் இல்லைன்னா அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பார். ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு ரொம்ப சின்சியராக காலையில் போய் கடையை திறக்கிறது என்ன, வாச தொளிக்கிறது என்ன எல்லாம் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெருமை. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளாம் செத்துக்கிட்டு இருக்கும் சாப்பாடு இல்லாமல். இவருக்கு ஒரே ஒரு என் ஓனர் என்னை பாராட்டிகிட்டு இருக்கிறாரு, ஓனர் என்னை பாராட்டிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும், தரித்திரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் எந்த மனிதனை நம்பி வாழும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கலை, மாறாக இயேசுவை நம்பி வாழும்படி தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த இயேசுக்குள்ள வரும்பொழுது ஆசைகள் ஆசீர்வாதமான ஆசை, அதெல்லாம் ஆரோக்கியமான ஆசை, நல்லா வாழணும். தேவனை போல இந்த பூமியில் நான் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்ளணும். இந்த ஆளுகை இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். தரித்திரத்திலையும் தேவன் சொன்ன இந்த வேலையை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு முன்பாக இந்த தேவைகளை சந்திக்கிறவர் யார், அவரை குறித்து அறிகிற அறிவு. அப்போ ராஜ்யம் அப்படின்னா இங்கே ராஜாவாக இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 48:1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். தாவீதுக்கு கர்த்தரை குறிச்சதான ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சம் உள்ள வந்தது. கர்த்தர் மகாராஜா, எல்லாரும் போல ஏதோ ஒரு சாமி இல்லை, அவர் மகாராஜாவா இருக்கிறார். ஆகையினால் அவர் இருக்கிற இடமும் அரண்மனையா இருக்குது. அரண்மனையில் யார் இருப்பா, ராஜா தான் இருப்பார். அந்த தேவன் மகாராஜாவாக இருக்கிறார். ஆகையினால தான் இந்த வெளிச்சம் வந்ததுனால தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனால ஆடே மேய்க்க முடியல. அந்த வெளிப்பாட்டை உடையவன் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அதான் போன வாரத்தில் பார்த்தோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியான்ற வெளிப்பாடு பேதுருவை இருக்கிற இடத்துல இருக்க விடல, மீன் பிடிக்கவே வைக்கல. மனிதர்களை பிடிக்கிறவர்களாக தேவனுடைய பிரதானமான ஒரு இடத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். ஏன் அப்படின்னா அந்த ராஜா அப்படிங்கிற அந்த வெளிச்சம் உள்ள வரும்போது அவங்க வாழ்க்கை மாறுது. அப்ப இவர் ஒரு ஏழை சாமி அல்ல, அரண்மனையில் வசிக்கிறார்.
இயேசு அப்படின்னாலே மாட்டுக்கொட்டகை தான் கண்ணுக்கு ஞாபகம் வருது. இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். புல்லணியில் முன்னணியில் கிடத்தி இருந்தார். அவ்வளோதான். இயேசுவை குழந்தை இயேசுவாவே பார்க்கறது. அவர் குழந்தை இல்லைங்க, அவர் மகாராஜாவாக இருக்கிறார். இந்த மத்தேயுக்கு முன்னாடி தாவீதுக்கு வந்த வெளிச்சத்தை பாருங்க. அவர் மகா பெரியவர், மகாராஜா, அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வாசிங்க 9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. 12வது வசனம். சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறோமா? பின்வரும் சந்ததிக்கு நீங்க ஒன்று சொல்லணும்னா முதல்ல நீங்க அதை பாருங்கன்றார். பேதுருக்கு கிடைச்சிருக்கிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள முதல்ல கிடைக்கட்டும். இந்த தேவன் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. இதுதான் தேவ ராஜ்யத்தை தேடுறது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை நடத்தும்படி என்னையே நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். எத்தனையோ சொந்த பந்தங்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மத சடங்காச்சாரங்களை விட்டு இயேசுனுடைய அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள தொடங்குச்சு. என்ன நடக்க போது தெரியாது. நம்முடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறோமே, இந்த இயேசு யார்? இல்லைங்க, நாங்கள் சாமியை மாற்றிக்கிட்டோம், ஒரு வயிற்று வலிக்காக வந்தோம், வயிறு வலி சோமாச்சு, அதனால அந்த சாமி இல்லை, இப்போ இந்த சாமி. சாமியை மாத்துறதெல்லாம் வேண்டாம். இந்த இயேசு யார்? இவ்வளவு கரையத்தை கொடுத்துட்டு நான் வந்திருக்கிறேன். எனக்காக அவர் கொடுத்த கரையம் என்ன? எவ்வளவு கேலிகள், எவ்வளவு ஏச்சு பேச்சு, இல்லை எவ்வளவு பயமுறுத்தல்கள், எத்தனை வசப்பாடி இருக்கிறாங்க பைபிளை தூக்குனதுக்காக. ஆனா எல்லாவற்றையும் பார்க்கலாம் இந்த தேவன் யாருங்கிற அந்த அறிவு எல்லா கரையத்தையும் கொடுத்துட்டு அதுக்கான பலனை அடையலை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு ஏமாற்றமாயிருது. தப்பா வந்துட்டோமோ, ஒரு விதமான மனசு உள்ளுக்குள்ள பயப்பட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் தெய்வத்தை குறித்து அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் சபை அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சரியா ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை கொண்டு போய் எங்க முடிக்கணுமோ அங்க முடிக்கணும். அதுக்கு தான் சபை. பிரசங்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மணி நேரத்தை கடத்திட்டு போறது இல்லை. அல்லது இன்னைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபையை ஓகே வந்து தேவனை ஆராதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் பழைய வாழ்க்கை வாழ்றதில்ல. என் வாழ்க்கையை அனுதினமும் மறுவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த தேவன் யார் அதை உற்று பாருங்கள். ஏன்னா பின்வரும் சந்ததிக்கு நீங்க அதை சொல்ல போறீங்க. அம்மா இயேசுனா யார் சொல்ல தெரியணும். இவரை நம்பி போனா நமக்கு என்ன நடக்கும்? ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குது? மோசமா வாழ வேண்டியது தெய்வ சித்தம் இல்ல. உன் தேவன் மகாராஜா. அவர் பெரிய அரண்மனையில் அவர் இருக்கிறார். நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற. அவருடைய கொத்தளங்களை கவனித்து பாருங்கள். கொத்தளங்களும் அவருடைய டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்க. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், எதுவுமே தெரியல. யோபு புத்தகத்தில் வாசிச்சு பாருங்க, 40வது அதிகாரத்தில் இருந்து அழகழகா சொல்றாரு. உனக்கு பரலோகத்தை சொன்ன உனக்கு புரியாது, நீ பார்க்குற இடத்தையே சொல்றேன். மலையை பாரு, அந்த மலைகளை திடீர் ஆயிரமான ஆடுகளும் மாடுகளும் பார். அவைகள் அது ஒன்றுக்கும் ஒவ்வொரு சென பிடிச்சிருக்குது. என்னைக்கு அது அந்த மான், என்னைக்கு அது பிரசவ நாள் வரப்போகுதுங்கிற அறிவு உனக்கு இருக்குதா? எனக்கு இருக்குதுன்றாரு. எல்லாவற்றை குறித்து நான் கருத்தா இருக்கிறேன். திமிங்கலத்தை பாரு, விளையாடும்படி சிருஷ்டிக்கப்பட்ட திமிங்கலம். டன் கணக்கா அதுக்கு சாப்பாடு தேவை. என் கையவே அதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அவைகளுக்கு நான் பிழை போட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் வாங்கி அனுபவிச்சுட்டு குருவிகள்லாம் காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னாக்க கர்த்தரை நோக்கி பாடுகிறதாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்றாரு. உட்காந்து தியானிங்க இதெல்லாம். அதனால நம்முடைய ஆலயத்தில் உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ணினேன்றான் தாவீது. உட்காந்துக்கிட்டு என் பிரச்சனை என்ன, என் பொண்டாட்டி தேவை என்ன, என் புருஷன் தேவை என்ன, அது இல்லை. ஆலயத்திலே உட்கார்ந்து உமது கிருபையை எண்ணி நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தேன். கர்த்தாவே உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கு, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், உம்முடைய கொத்தளங்கள் எவ்வளவு பெரிதா இருக்குது, இந்த தேவனுக்கு நான் பிறந்திருக்கிறேன், இவரா என்னுடைய ஆண்டவரா இருக்கிறார். ஏதோ கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா ஒரு குடில்ன்ற பேர்ல எடுத்து வெளியில வச்சுட்டு ஒரு குழந்தைய அப்படி கிடத்தி ஒரு பொம்மையை வச்சு அதுக்கு சுத்தி பார்த்தீங்கன்னாக்க 4 மேய்ப்பர்களை வச்சு காட்சிப்படுத்தியாச்சு. இந்த இயேசு தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா நம்ம ஏசி போட்ட ரூம்ல உட்காந்துருக்கிறோம். கடவுள் வக்கீலுக்கு மத்தியில படுத்து கிடக்கிறாரு. இன்னைக்கு இயேசு பிறந்திருந்தா இங்க பிறந்திருப்ப. பாவமே இல்லாத மனிதர்கள் நீதிமான்களுடைய வீட்டில் இன்னைக்கு இயேசு பிறந்திருந்தா இங்கே பிறந்திருப்பார். புரியுதுங்களா? பிசாசுடைய பெரிய தந்திரம்.
நம்முடைய தலைமுறைக்கு ஒரு காட்சியை கொடுக்குது. கடவுள் அப்படின்னாலே இப்படித்தான், இங்கே தான் அவர் இருப்பார், இப்படித்தான் இருப்பார். இவரை நம்பி நீ என்ன வாழ்ந்து, உன்னை நம்பி நீ வாழ பழகு. தன் கையே தனக்கு உதவி. யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா அந்த வார்த்தைகள்லாம். தன்னம்பிக்கை. ஏற்கனவே ஆதாம் தன்னம்பிக்கையில் வாழ்ந்து வாழ்ந்து தான் நம்மளை கொண்டு வந்து இங்கே தள்ளிட்டு போயிட்டாரு. ஏன்னா நீங்களும் இப்படி வாழ்ந்து உங்கள் தலைமுறையை எங்கே கொண்டு போய் தள்ள போறீங்க? உங்களை நம்பி நீங்கள் வாழும்படி உங்களை அழைக்கவே இல்லை. அதனால தான் தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்குள்ள கொடுக்கப்பட்டதாக இருக்குது. அதனால தான் ஏன் மனசு தேடுது? தன்னம்பிக்கைன்ட்டாங்க. பெரிய கலெக்டராக இருக்கிறாரு, ஆனால் வீடு எல்லாம் அழகாக அவருடைய அறிவிலிருந்து கட்டியாச்சு. கட்டி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள வேறொரு காரியம் பண்ணணும் உள்ள நுழையிறதுக்கு முன்னால். அப்போ தான் கலெக்டருக்கு நிம்மதி வருது. எது? தன்னம்பிக்கையினுடைய விளைவு. உங்களை உண்டாக்கினவர், உங்களுக்கு அந்த அறிவை தந்தவர், உங்களுக்கு அந்த பெரிய வீட்டை கட்டக்கூடிய பலனை தந்தவர், அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருப்பார். தெய்வத்தை அறியலை அப்படிங்கன்னா அது பெரிய டேஞ்சர். நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கலாம், வசதியான ஒரு வாழ்க்கை வாழலாம், தெய்வம் இல்லாத, தெய்வத்தை குறித்து அறிவில்லை அப்படின்னா ஆபத்தானது. தலைமுறைக்கு பெரிய ஒரு சாபத்தை வச்சுட்டு போகிறேன். அப்போ இங்கே சொல்கிறாரு, உங்கள் தலைமுறைக்கு பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை ஒற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். எந்த தேவன்? எந்த தேவன்? மகாராஜா அரண்மனையில் வீற்றிருக்கிற அந்த தேவன் தான் என்னை நடத்த போகிறார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நான் குறைபடும் போதும், நான் நஷ்டப்படும் போதும், என் தொழில் நலிவடைஞ்சு போகும் போதும் நான் எந்த தேவனை ஆராதிக்கிற அறிவு, அந்த ஆராய்ச்சி உள்ள வரணும். இந்த தேவன் மகாராஜா சதா காலங்களிலும் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர் இவர் தான் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்றார். அப்ப எனக்கே அந்த அறிவு வரல அப்படின்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எனக்கே வரல அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை சொல்லி கொடுத்துருவேன்? பிள்ளைக்கு ஒன்றும் தெரியலனாக்க சண்டே கிளாஸ் போய் நீ என்னத்தை கத்துக்கிற? சண்டே கிளாஸுக்கு உனக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க? சண்டே கிளாஸ் வாரத்தில் எத்தனை நாளுங்க? அதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரியமா, ஒரு கதை, ஒரு பாட்டு, அவ்வளோதானே. வெளியே வீட்டில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, பிள்ளைய ஆண்டவர் சண்டே கிளாஸ் நம்பி அனுப்பலை, பெற்றவங்களை நம்பி அனுப்பியிருக்கிற. பெற்றவங்களுக்கு முதல்ல அறிவு தேவை. தேவன் மகாராஜான்ற வார்த்தை முதல்ல உங்கள் வாய் மூலமாக பிள்ளை கேட்கணும். பெரிய பொறுப்பு இருக்குது. நான் பிள்ளைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த அறிவை கொடுத்தோமா? இந்த சொத்து பிள்ளைக்கு போயிருக்குதா? இந்த தேவன் சதா காலங்களில் நம்மை நடத்துகிறார். மரண பரியந்தம் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த அறிவு தான் தாவீதை உயர்த்தியது பாருங்க. ஆகினால தான் அநேக நேரங்களில் நமக்கு சில தேவைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சில கடன்கள், எப்படி வாழ போகிறோம், அடுத்த நாள் வாடகை எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி ஃபீஸ் கட்டுறது, பயத்தோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதையே தேவன் இவ்வளவு பெரிய ராஜா வாக்குறதுக்கான வெளிப்பாடை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வெளிப்பாடு இன்னைக்கு தேவ ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் தர்றார். தேவனை மகாராஜாவா பாருங்க. நீங்க யாரை தேடி போயிருக்கிறீங்க? யாரோ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை தேடி வரல. ஏதோ ஒரு கூரை கொட்டையில, ஏதோ ஒரு புல்லணையில கிடத்தப்பட்ட ஒரு இயேசுவை தேடி வரல. அவர் இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி அவர் இருந்த காட்சி மகாராஜா. சங்கீதம் 47:1, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவம் உள்ள ராஜாவுமாய் இருக்கிறார். தாவீது பாருங்க, சங்கீதம் ஃபுல்லா நம்ம சொல்றது போல அவர் சொல்றது இல்லை. அவர் அந்த சாமி, குல தெய்வம் அதெல்லாம் சொல்லல. அவர் மகாராஜாவா இருக்கிறார். எங்க? பூமியின் மீது எங்கும். அப்ப உங்களை ஆளுகை செய்கிற அல்லது உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளாக்குகிற அந்த சூழ்நிலைக்கு இப்ப யார் ராஜா? தேவன் ராஜாவா இருக்கிறனால அந்த சூழ்நிலை மாற்றி போக அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் அந்த தெய்வத்தை நம்புறது. சிங்கக்கபிகளை தூக்கி போட்டுருன்னு சொல்லும் போது கூட, நீ வேணா இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம், பாபிலோனுக்கு நீ ராஜா, ஆனா சிங்கங்களுக்கே ராஜாவா இருக்கிறவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அறிவு வந்ததுனால தான் தானியேல்னால உள்ள போய் உட்கார்ந்தாலும் அவரால் துதிக்க முடிஞ்சு. ஆக நடந்த உலகம் எங்கும் ஆளுகை செய்கிற தேவன் நான் நன்றாக இருப்பதற்காக எனக்கான ஆச்சரியமான அனுகூலங்களை அவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார்.
எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சாமி என்னை காப்பாற்றும், என்னை நல்லா வச்சுக்கிறோம், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெபம் இல்லை. ஏன்னா நமக்கு சாமியும் தெரியாது, அது எப்படி நல்லா வைக்கணும் தெரியாது, நல்லா வைக்காட்டாலும் கேள்வி வைக்கவும் தெரியாது. தலை வீதின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைஞ்ச வாழ்க்கையிலிருந்து தேவன் இன்னைக்கு நம்மளை மீட்டு எடுத்து தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை அலங்கரித்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பெரிய தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது, ஒரு நட்பு இருக்குது. தன்னுடைய நீதியினால் உங்களை அலங்கரிச்சிருக்கிறார். தன்னுடைய நீதி, தன்னுடைய தகுதியை இன்னைக்கு தந்திருக்கிறார். தேவன் அண்டையில் வருவதற்கு இங்கே இருக்கிற யாருக்குமே தகுதி இல்லை. இயேசுனுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே அவருடைய நீதியை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. மூணாவது வசனம், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளுவார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். என்ன சொல்றார் பாருங்க, எந்த அறிவு! அவர் ராஜாவா இருக்கிறார், அவரை போற்றி பாடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவ ராஜ்யம் உள்ள வந்திருக்குது. இந்த ராஜ்யத்தை சுமந்தவர்களா நீங்க இருக்கிறீங்க. ஒரு ராஜாவின் ஆளுகை இருக்கு. நீங்க இந்தியாவில் இருக்கலாம், சில அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு மேலே நின்றுட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க உங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இது வெறும் சரீரப்பிரகாரமான ஒரு ஆளுகை. அந்த அறிவு இருந்ததுனால தான் பவுல் சொல்ற, எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது, எங்களுடைய சிட்டிசன்ஷிப். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போயிடலாமா, லண்டனுக்கு போயிடலாமா, கிரீன் கார்டு கிடைச்சிருமா, அதுக்காக எத்தனை லட்சம் செலவு பண்ணலாம், உட்காந்து ஜனங்கள் போராடிட்டு இருக்கும்போது எல்லா சிட்டிசன்ஷிப்பை பார்க்கலாம் மேன்மையானது பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஷிப் நமக்கு இங்கேயே கிடைச்சிருக்குது. ஆமே விசுவாசிங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இன்னைக்கு தேவன் நம்மளை இங்கே அனுப்பி இருக்கிற ஒரு வேலைக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால தான் உங்க பக்கத்து வீடு தோத்து போகலாம், உங்களுக்கு பின்னால இருக்கிறவங்க தரித்திரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நான் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு என் மேல வேற ஒரு ஆளுகை இருக்கிறது, தேவ ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்குது. சொல்றாரு 7வது வசனம், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார், கருத்தோடு கூட அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கு. இதெல்லாம் சொல்லும் போது வெறும் ஏதோ ஒரு வார்த்தையா இல்ல, இமேஜினேஷனா உள்ள வரட்டும். அதுக்கு தான் அதான் தியானம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அழுக்கு போர்வையை போத்திக்கிட்டு ஏதோ கலிலேயே கடற்கரை ஓரமா அப்படி நடந்துட்டு தெரிஞ்ச ஒரு இயேசுவையே அப்படி நம்ம பிபிஎஸ்ல இருந்து எல்லாத்துலையும் பார்த்துட்டோம். வார்த்தைக்குள்ள பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க தேர்ந்தவர்களாக ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கும் பொழுது பார்க்கிற பார்வை இதெல்லாம். சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனிடமாய் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர், மகா உன்னதமானவர், பெரிய தேவன். இந்த தேவனத்தை நீங்க ஆராதிக்கிறீங்க, ஆனா அவரை நீங்க சாதாரணமா பாக்குறீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகளை நான் வச்சிருக்கிறேன் உன்னை குறிச்சு. இப்போ உன் நினைவு என் நினைவாய் மாறட்டும். அப்ப நீ ஏறி வான்றார், நீ ஏறி வா எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல. இப்ப பாடலாம், ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பான்னு இப்ப சொல்லலாம். ஆண்டவரே உம்மை போல என்னை சிந்திக்கிறதுக்கு என்னை ஏத்தி விடுங்க ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்படட்டும், என் ஆவின் கண்கள் பிரகாசப்படட்டும், உம்மை இன்னாருங்கிற பார்வை எனக்கு உண்டாகட்டும். நீர் மகா உன்னதமானவர், நீர் மகா ராஜாவா இருக்கிறீர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கிறீங்கிறத நான் பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்படட்டும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜா மற்றவங்க வாழ்ற மாதிரியே வாழ்ந்துட்டே இருப்பேன். அப்பா குறித்த சரியான அறிவு இல்லைன்னா. புத்தி தெளிந்த போது பண்ணி குடிச்ச மாறுச்சு, ராஜாவின் அரண்மனை திரும்ப வந்தது, புத்தி தெளிய கிடவது. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் யாராக இருக்கிறேன், மேசியாவினுடைய அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்குது. சங்கீதம் 45:6 தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய்
இருக்கிறது. ஒரு தெய்வத்தை எப்படி பார்க்குறாரு பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. ஆனால் இவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தர முதல்வர் வாழ்க, நிரந்தர பிரதமர் வாழ்க. காணா, அப்படிலாம் பேர் எடுத்த ஆட்கள்லாம் காணா. ஆனா என்றென்றைக்கும் நித்தியத்திற்கும் உட்கார்ந்துருக்கிறவர் அமைதியா இருக்கிறார் இல்ல? மேல இருந்துட்டு அவர் அமைதியா அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. நிரந்தர முதல்வர் வாழ்க, நிரந்தர முதல்வர் வாழ்கன்னு நம்மளையும் சொல்ல வச்சு, அதனாலதான் எங்க இருந்து நம்ம இங்க வந்திருக்கிறோம், அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். என்றென்றைக்கும் நம்மை அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அப்ப இந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேங்கிற அறிவு எனக்குள்ள உள்ள வரணும். தேவன் அப்படின்னாலே சாமி இல்ல, திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். நம்மளும் ஜாமி ஜாமி ஜாமீனே சொல்லி கெஞ்சி மன்றாடிக்கிட்டு அப்படி வாழ்க்கையை ஓட்டிட்டோம். முதல்ல அந்த வார்த்தையை மாற்றணும். இயேசு என்னுடைய சாமி இல்லை, அவர் என்னுடைய மகாராஜாவாக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய பிள்ளையா நான் இன்னைக்கு இருக்கிறேன். முதல்ல புதிய வெளிச்சம் உள்ள வரட்டும். அவர் எங்கே இருக்கிறாராம்? தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து நீர் புறப்படுகையில். எப்படி பார்க்குறான் பாருங்க, ஒரு ஹீரோவா பார்க்குறான். தந்தத்தினால் செய்து வைக்கப்பட்ட அரண்மனையிலிருந்து அவர் வர்றாராம். செழிப்பை காட்டுறது தாவீதுக்கு அப்படி தெரியுது பாருங்க. அப்ப இயேசு இந்த பூமியில் அவர் வருவதற்கு முன்பும் வந்ததுக்கு அப்புறமும் கூட இப்பவும் கூட அவர் மகாராஜாவாத்தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட மகாராஜா தான் உங்களுக்காக சிலுவையில் தரித்திரமாய் ஒட்டு துணி இல்லாமல் இங்கே தொங்கிக்கிட்டு இருந்தார். எவ்வளவு மதிப்புமிக்க தேவன், எவ்வளவு ஆராதனை, எவ்வளவு துதிகளுக்கு மத்தியில் வாழ்ந்திருந்த ஒருத்தர் உங்க மேல எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருந்தா அந்த தரித்திரத்தை எடுக்கணும்னா, நான் நிர்வாணத்துக்குள்ள போகணும், நான் நிர்வாணத்துக்குள்ள போனேன் அப்படின்னா என் பிள்ளை ஐஸ்வர்யவானாய் வந்துருவான், அதுக்காகத்தான் நான் போறேன். எல்லாம் அறிவோடு கூட தான் இயேசு போன. அதனாலதான் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை அவர் அவமானமா எண்ணாமல் சகித்தாராம். 3 நாளுக்கு அப்புறம் என் தலைமுறைக்கு என்னை சார்ந்து வாழுகிற என் பிள்ளைங்க, என்னிலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் ஐஸ்வர்யத்திலையும் ஐஸ்வர்ய சம்பனருடைய பிள்ளைகளா இந்த பூமியில வாழ போறாங்கிறத பார்த்து அன்னைக்கு அவர் கரையும் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாழ்க்கை நான் வாழல அப்படின்னா சிலுவையை நான் அவமானப்படுத்துறேன். ஏதோ குஃப்ரைடே வந்தவனை எடுத்து முத்தம் கொடுக்கறது இல்ல. சிலுவை என்ன நோக்கத்தோடு அது சுமந்து தீர்க்கப்பட்டது, என் தரித்திரத்தை தொலைக்கும்படியாக அது சுமக்கப்பட்டது. அந்த வாழ்க்கையை நான் வாழ்றது தான் அந்த சிலுவைக்கு நான் செலுத்தக்கூடிய நன்றி கடனா இருக்குது. இயேசுவை வீட்டின் தலைவர், இயேசுதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த சிலுவையினுக்கு உண்டான அந்த நோக்கமே இல்லை. சிலுவை இன்னும் உங்க வாழ்க்கையில உடைக்கப்படவே இல்லை, அதனுடைய வெளிச்சம் உள்ள வரவே இல்லை. வந்துச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாதுங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் கிறிஸ்தவ. யார் கிறிஸ்தவர்? இயேசுவே சொல்றார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே என்னுடைய சகோதரனும் தாயுமா இருக்கிறான். உங்களுக்கு தேவன் அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, நான் ஏதோ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரசங்கம் கொஞ்சம் கடினமா இருக்கும். நான் ஏதாவது இப்படி தடவி ஏதாவது சொல்வாருன்னு சொல்லி பார்த்தா என்னென்னமோ சொல்றாரு, அப்படிதான் இருக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது, கண்கள் திறக்கப்படணும். அடுத்து ஒரு வெளிப்பாடு வந்து பேசுறார். இந்த ராஜா எப்படி இருக்கிறார், இவரை குறித்து நான் பாடும் பொழுது என்னெல்லாம் என் வாயில வருது. சங்கீதம் 45:1 பாருங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணியா இருக்கிறது. ஏன்னா எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, அவர் ராஜாவா இருக்கிறார், மகாராஜாவா இருக்கிறார், என்றைக்கும் அரசாளுகிறார், பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். தந்தங்களால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனையிலிருந்து அவர் புறப்படுகிறார். என்னால சும்மா இருக்க முடியலையே, நாவு விரைவா எழுதுகிற எழுத்தாணியை போல இருந்து கவிதை பாடுது, பொங்குது உள்ளுக்குள்ள இருந்து. இந்த ராஜாவை குறித்த செய்தி உள்ள வரும்போது அது வரைக்கும் வீட்டில் உட்காருங்க, தியானிங்க, இந்த தெய்வத்தோடு கூட நேரத்தை செலவு செய்யுங்க. இந்த வெளிச்சம் உள்ள வரட்டும். 9வது வசனம், இவர் ராஜாவா இருக்கிறார். 9, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும்
ஒன்று ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். இப்படி ராஜாவை குறித்து சொல்லிட்டு வரும்பொழுது இது பார்த்தீங்கன்னா இந்த திருமண நாட்களில் என்கேஜ்மெண்ட்டுக்காக இது அதிகமாக பேசுவாங்க. இது என்கேஜ்மெண்ட் சங்கீதம், அது முத்திரை குத்தியே வச்சாச்சு, என்கேஜ்மெண்ட்டுக்குன்னே இதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, தாவீது பாடும்போது தேவன் மகாராஜாவாக தெரிகிறார். இப்போ தெரியும் பொழுது இப்போ அடுத்த ஒரு சீனுக்குள்ள உள்ள வர்றாரு. இங்கிட்ட திருப்பி காட்டினா ராஜாவினுடைய நாயகி அப்படின்னா ராஜாவினுடைய மணவாட்டியை காட்டுறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி யாரு? யாரு? சபை. சபைங்கிறது ஒரு கட்டடம் இல்லை, நம்மளைத்தான் சொல்றாரு. நம்மளை பார்க்க அந்த தாவீது ஒரு சீன்ல அப்படி காட்டுறாரு. அப்படி காட்டினா என்ன தெரியுதான், உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். சபை எப்படி நிற்குதான்? ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய். எவ்வளவு! ஏன்னா அவர் ராஜா, மகாராஜா, நான் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறேன். எப்படி அந்த காட்சி இருக்கணும்? வெறுமனை காட்சிப்படுத்துறதுக்காக இல்ல, அதுதான் ரியல். அதை தரிசனமா பார்த்தான் தாவீது சொல்றாரு. சபை எப்படி இருக்குதான்? செல்வ செழிப்போடு கூட அந்த தேவதி தேவன் இந்த ராஜாவை அப்படி வந்து அங்க துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது இந்த பார்வை தான் இன்னைக்கு நமக்கு தேவை. தெய்வம் அப்படின்னாலே எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை தெய்வம்னாலே. ஏன்னா அதே மாதிரி நம்மளும் பேசவும் பழகிட்டோம் இல்லை. கடவுள்கிட்ட போய் உட்காந்து பொருத்தனைன்ற பேரில், ஆண்டவர் எனக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இதை தந்துடுவேன், எனக்கு இதை செய்யுங்க நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். டீல் பேசக்கூடிய ஒரு இடமா போயிடுது. எவ்வளோ பெரிய ராஜாட்ட போய் நின்றுட்டு நம்ம இத்தனை வருஷமா டீல் பேசிட்டு இருந்திருக்கிறோம். கர்த்தாவே இன்னைக்காவது எனக்கு கண்களை திறந்துடலே. இப்ப சொல்றாரு, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்துட்டு போற ஒரு வாழ்வுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் வாழ்க்கைப்பட்டு போகக்கூடிய ஒரு பெண்ணினுடைய நிலையை இங்கே பேசுறார். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கிறேன். இருளின் ராஜ்யத்திலிருந்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இன்னைக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். தன்னுடைய எல்லா விதமான மகிமையினால் உங்களை மூடி இருக்கிறார். நீங்கள் அவருடைய மனவாட்டியாக, அவருடைய நாயகியா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க இங்க இருந்துகிட்டு, எங்க அப்பா வீட்டில் இன்னும் யாரும் இருந்தனாக்க இன்னும் யாரும் கஞ்சிக்கு எங்களுக்கு அப்படி புளிஞ்சு வச்சு கருவாடு வச்சு அப்படி துவையல் வச்சு கொடுப்பாங்க. உன் தகப்ப வீட்டை மறந்து விடு, கட்டளையாவே சொல்றாரு. ஏன்? எனக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள். நீ இப்படி இருந்த அப்படின்னா அது எனக்கு அசிங்கம். கஞ்சி கருவாடு புத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகணும். இங்கே அவனை புத்தியை மாற்றுறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் தெரியுமா? 40 வருஷம். கானானுக்கு உண்டான புத்தி வரவே மாட்டேங்குது. கூடி கூடி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பேசிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வேலை எதுவுமே இல்லை. மண்ணா வந்துடுது, காடை வந்துடுது, தண்ணி வந்துடுது. என்னதான் பேசுவாங்க நினைக்கிறீங்க 30 லட்சம் பேரும்? இன்னும் யாரும் அங்கே இருந்தோம்னா கூழ் கிண்டியிருப்பாங்கல்ல. இன்னும் யாரும் நம்ம அங்கே இருந்தோம்னா பார்வன் அரண்மனையிலேருந்து நமக்கு சட்டி சட்டியாக வந்திருக்கும்ல. அந்த வெங்காயம் கிடைக்கவே மாட்டேங்குது பாரு. அதை வச்சுட்டு அப்படி கடிச்சு அப்படி மெல்லும் போது எப்படி புத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, தகப்பன் வீட்டை மறந்து விடு, நான் எனக்கு உடையவளாய் உன்னை மாற்றிக்கொள். நீ வந்திருக்கிற ஸ்தானம் அவ்வளோ பெருசு. அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு புத்தி, ஒரு அறிவு உனக்குள்ள வரட்டும் அப்படின்றாரு. ஆகையினாலதான் இந்த அறிவு உள்ள வரும்பொழுது தான் தேவன் உங்கள் தேவனாக இந்த பூமியில் அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அப்பொழுது ராஜா, 11வது வசனம், அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். தீரு குமாரத்தை காணிக்கையை கொண்டு வருவாள். இந்த காணிக்கை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ராஜா தனக்கு எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறார், தனக்கு எல்லாமே அவரிடத்துல இருக்குது. ஆனா இங்க தீரு அப்படிங்கிறது ஒரு பணக்கார பட்டணம், செல்வமும் எல்லா தங்கமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அதனால வேதத்தில் எங்கெல்லாம் தீரு சொல்றாங்களோ, தீருவின் ஓப்பீரின் தங்கம், தீருவின் தங்கம் அப்படின்னே சொல்லி சொல்லி வரும். பணக்கார பட்டணம். தேவ ராஜ்யத்தை தேடுகிறவர்கள், இயேசுவை ராஜாவாக பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காணிக்கை கொண்டு வருவார்கள். காணிக்கை அப்படிங்கிறது ஏதோ
ஏதோ நீங்கள் பார்த்து செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டு போகிறதில்ல. காணிக்கை, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காணிக்கை, கிஃப்ட்டு, ட்ரிபியூட் அப்படிம்பாங்க. அதாவது அவரை கனப்படுத்துகிற ஒரு வார்த்தை அது. அதுதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கப்பம், டாக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் மாறிடுச்சு, வரி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் அது அன்னைக்கு செய்யப்பட்டது ராஜாவினை அவருடைய தகுதிக்கு ஏற்றது. என்கிட்ட என்னது சிறப்பானது இருக்குது, என்கிட்ட இருக்கிற சிறப்பானதை கொண்டு போய் அந்த ராஜாவை நான் கொடுக்கும் போது அந்த ராஜாவை நான் கனப்படுத்துகிறேன். ராஜாவே, உம்முடைய ஆளுகை எனக்குள்ள இருக்குது, நீர் தான் எனக்கு கடவுளாக இருக்கிறீர், நீர் தான் என்னை பாதுகாக்கிறீர், நீர் தான் என் தேவையெல்லாம் சந்திக்கிறீர். ராஜாவின் இடத்துல காணிக்க கொண்டு போகிறது இருக்கிறதுல சிறந்ததை கொண்டு போகிறது. ஆனால் இன்னைக்கு சபை என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் சபை கட்டுறதுக்கு இத்தனை சதுரடிக்கு இவ்வளோ தேவைப்படுது, யார் யார் எத்தனை சதுரடி கொடுக்க போறீங்க, கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணை மூடிக்கிறாரு. ஏன்னா யாரும் கையை தூக்கலைன்னா ஆவியானவர் எழுப்புகிறார், ஆவியானவர் உங்களை தூண்டுகிறார், ஆவியானவர் உங்களை எல்லா வார்த்தையும் சொல்லி பார்த்தாச்சு. நம்ம ஆளு இறுக்கிக்கிறான். ஏன்னா தெரியல, இந்த தெய்வத்தை ஒரு ராஜாவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இல்லை. நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன், யாருடைய மகனாக மகளாக இருக்கிறேன், அந்த தெய்வத்தை கனப்படுத்துகிறது எப்படி? அவரால் தான் எனக்கு எல்லாமே வந்திருக்கிறது. தாவீது சொல்றான், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உமக்கு நான் தருகிறேன் ஆண்டவரே, இருக்கிறதுல சிறப்பானதை. என்ன இயேசு என்னை அவர் காக்கிறவராக இருக்கிறார். இவர் ஏதோ ஏழைகளுக்கு சாமி இல்லை, மகாராஜாவாக இருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறது? இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, சபைக்கு சப்போர்ட் பண்ண இத்தனை பேர் ஆள் தேவை. புத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணலைனாக்க இயேசுவே எந்திரிச்சு நடக்க முடியாதுன்ற மாதிரி ஏன்னா புத்தி ஃபுல்லாக அப்படி ஏற்றி விட்டாச்சு. அவர் தாங்க உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணி உலகத்துக்கே அவர் தான் சப்போர்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொரு நாளையும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவ்வளோ பெரிய மகாராஜா. அந்த ராஜாவுக்கு நான் கொண்டு போறேன். என்கிட்ட இருக்கிறதுல சிறப்பானது எது? ஏதோ ஒரு பிச்சைக்காரருக்கு ஏதோ ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை உள்ள வரக்கூடாது காணிக்கை அப்படின்னாலே. அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி எண்ணத்துல வந்துடாதீங்க. இல்லையே ஆண்டவரே, எனக்கு இருக்கிறதுக்கான விதையை தாங்க, நீ ராஜான்ற முதல்ல வெளிச்சத்தை தாங்க. ஏதோ அவரு தர்மம் கேட்டுட்டு நிற்கிறது மாதிரியும் சபையாக சேர்ந்தவர்களாம் கொடுத்தாலும் அவருடைய தேவை சந்திக்கப்பட முடியாது. ஏன்னா அவருடைய தேவை மகா பெரிது. அவருடைய தேவை அவர் சந்திக்கிறதுக்கு விட தேவையை பார்க்கலாம் அவரிடத்துல ஏராளம் தாராளம் இருக்குது. உங்களுக்கும் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ராஜாவை பார்க்க போனா அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப போகிறது உள்ள, அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப போகணும் உள்ள. அப்ப காணிக்கை தசமபாகம் செலுத்தும் போது அங்கே பணம் முக்கியமா இல்லை, இருதயம் யாரிடத்துல என்னத்தனை கொண்ட ஆண்டவரே. அதனால தான் அந்த ஒரு விதவை வந்து 2 வெள்ளிக்காசை போட்டாலே ராஜாவினுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. அமௌண்ட் நிறைய இல்லை, ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு அப்பா நல்ல வேலை 2 வெள்ளிக்காசு. அப்படியா? தன்னிடத்துல இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால தான் உங்களுடைய பணத்தில் அமௌண்ட் அல்ல, அதை கொண்டு வர்றதுக்கு முன்னால் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு. ஒன்றுலையும் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் எனக்கு இதை செய்திருக்கிறாங்கிற நன்றி உள்ள ஒரு இருதயம். அதனால தான் லூக்கால போட்டு கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் மடியிலே, ஒரு மொழிபெயர்ப்புல மனிதர்கள் மடியிலே போடுவார்கள். மனிதர்கள் அவளை லேசில் கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன் சுயநலவாதி. எல்லாமே தனக்கு தனக்குன்னு எடுக்கக்கூடிய ஆளை கொடுக்க வைப்பேன்றாரு. எலியாவின் நாட்கள்ல எலியாவுக்கு ஆண்டவர் காக்காவுக்கு கட்டளையிட்டாராம். எந்த காக்காவும் யார் வீட்லையும் எதையும் கொண்டு வந்து வச்சுட்டு போகாது. வடகத்தை தூக்கிட்டு போகும், காயப்பட்ட கருவாடை தூக்கிட்டு போகும், எதையும் ஒன்று பிள்ளைகள்கிட்ட இருந்தாலும் பறிச்சுட்டு கூட போகும். காக்காவுக்கு பறிக்கக்கூடிய தன்மை தான் இருக்கு. ஆனா எலியா தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிற ஒரு ஊழியக்காரன், கட்டளையிட்டேன் அப்படின்னா வாய் வரைக்கும் இருக்குது, கால் வரைக்கும் இருக்குது, உள்ள முழுங்க முடியல. கொண்டு போய் கரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் அந்த இறைச்சி துண்டை வச்சுட்டு போச்சு. தேவ ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள், பணத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு தான் இவரை ராஜாவா பாருங்க. ராஜாவின் ஊழியக்காரர்கள், ராஜாவின் பிள்ளைகளுக்கு தான் வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள்லாம் நடந்தது. சாமியை மாத்திட்டு வர்றதில்ல. அதனால தான் கிறிஸ்தவங்கிறது மதத்தில் இல்லை, மதத்தில் வாழ்கிறவர்களுக்கு இது நடக்கவும் செய்யாது. மல்கியா 1:11, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். எப்படி காணிக்கையா? சுத்தமான காணிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? புது ரூபா நோட்டை கொண்டு வந்து போடுங்கன்னா சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும்.
என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சுத்தமான காணிக்கை அப்படிங்கிறது இங்கே உள்ளம், இருதயம் சார்ந்தது. உங்கள் ரூபா நோட்டு எவ்வளோ அழுக்காக இருக்கிறத வச்சு பார்க்கறது இல்லை, அதை கொண்டு வரக்கூடிய இருதயம் எப்படி இருக்குது. ஒரு மாதிரி கண்ணிங்க, ஐயோ கொடுத்து தொலையணுமே, ஐயோ இதில் இவ்வளோ பிரித்து எடுக்கணுமே, இவ்வளோ பிரித்தா இவ்வளோ அமௌண்ட் வந்துடுதே. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாராம், உங்கள் கையிலேயே கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காராம். ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே அடிச்சிட்டு இருக்குது. சுத்தமான காணிக்கை. அப்போ எது சுத்தமான காணிக்கை? வசனம் 6, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறாராம். எது சுத்தமான காணிக்கை? இருக்கிறதுல ஓகே, ஏதோ ஒன்று கொண்டு போய் போட்டு வந்துடுவோம். இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஓகே, ஏதாவது ஒரு இருக்கிறதுலே இப்படி பர்ஸை தேடி பார்க்குறது, இருக்கிறதுலே அந்த 10 ரூபா தாள் ஏதாவது கிழிஞ்சது இருக்கிறது எடுத்து ஓகே காணிக்கையை நீட்டிட்டாங்க, கொண்டு போய் போட்டுரும். இது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, ராஜாவை கணப்படுத்துகிற காரியம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் வீட்டில் வச்சு சனிக்கிழமை அல்லது வருமானம் வரும் பொழுது, என் தேவன் எவ்வளோ பெரிய தரித்திரத்தில் நான் இருந்தேன், குறைச்சலில் நான் இருந்தேன், அதுக்கு மத்தியில் இந்த 100 ரூபா காசு வருது, எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கு தெரியுமா? அது தேவனுடைய கிருபை. அதில் என் தேவன் எங்கே தெரிகிறார்? அவரை கனப்படுத்துகிறது என்னவா இருக்குது? நாளைக்கு சாக போகிற ஒரு ஆட்டை கொண்டு போய் பழியாக செலுத்திட்டு வந்துடுவோம். ஓடு பெரிய சாமர்த்தியமாக புருஷன் முன்னாட்டியும் தூக்கிட்டு ஓடுறீங்களே, இதை கொண்டு போய் உன் அப்பாவுக்கு நீ அதை வச்சு நீ விருந்து கொடுப்பியா? நோய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படி செஞ்சுட்டு, அப்பா நாளைக்கு சாக போகிற ஒரு ஆடு மாதிரி இருந்துச்சு, இந்த நான் அதில் பிரியாணி கிண்டிட்டேன், நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தா உங்கள் அப்பா உன்னை மெச்சிக்கிடுவாரா? என்ன சொல்றார் பைபிளில்? என்னை கொல்லவா தேடுற? சாக போகிற அதுவே செத்துக்கிட்டு இருந்த ஆடை கொண்டு வந்து எனக்கு விருந்து செஞ்சியா? உன்னை இப்படியா நான் வளர்த்தேன்? ஆனால் நீ செய்கிறதெல்லாம் எனக்கு. இதைத்தான் சுத்தமான காணிக்கை அசுத்தமான காணிக்கைன்றார். இருதயம் கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய. அதனால தான் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இல்லைங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சு பழகல, அதனால தான் உன் தகப்பன் வீட்டை மறந்து விடுன்றார். அதனால இதெல்லாம் தரித்திரத்தில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வீடு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வராது. இங்கே கனப்படுத்துகிறதுக்காக உன் கை திறக்கப்படட்டும், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரப்பப்படுன்றார். பாருங்க, கண்ணு போனது, கால் ஒடிஞ்சு போனது, நாளைக்கு சாக போகிறத கொண்டு வந்து என் பலிபீடத்தில் வைக்கிறியே, இதுவா கணம் கேட்குறாரு. அப்போ ராஜாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ராஜாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய கனமாயிருக்கிறது. 12 நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் உண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு தேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள் பயங்கரமாக இருக்கும், ஏனெனில் நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதையோ என்னை ஏதோ ஒரு சாமின்னு சொன்னீங்கன்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு சாக போகிற சேவலை கூட ஒரு ரேட்டு போட்டு விற்று அதை அனுப்பிடலாம். நான் மகாராஜா. நீ பண்ணுறது யாருக்கு? தன்னுடைய அந்த வெளிச்சம் உள்ள அந்த பிள்ளை தான் அந்த இடத்துல தேவனை கனப்படுத்துகிறது, மரியாதைப்படுது. அதனால தான் ஆண்டவரே நீர் யார், எனக்கு வெளிப்பாட்டை தாரும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் காணிக்க மற்ற காரியங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படல. 2வது முதல்ல நீர் யார்? ஏசாயாவுக்கு கண்கள் திறக்கப்பட்ட போது உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு தேவனை அவர் பார்க்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இந்த தேவன் என்னைய நடத்த வல்லவர், எந்த ராஜாவும் எனக்கு தேவையில்லை.
மல்கியா 3:10 இதை சொல்லிட்டு வரும்போது தான் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பண்டகசாலை அப்படின்னா நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பேர் தான் பண்டகசாலை இல்லை. ராஜாக்களுக்கு பண்டகசாலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. என்னென்னா, அவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து மிச்சம் உள்ளதை கொண்டு போய் இங்கே பண்டகசாலையில் வச்சுருப்பாங்களாம். இப்போ ஆண்டவர் உங்களை கூப்பிடுறது, ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட எதையோ ஒன்று கேட்க வரல, நான் ஏற்கனவே ராஜா, என்னை கனப்படுத்துறதுக்காக நீ வந்திருக்கிற, நீ கொண்டு வர்றதை நான் வாங்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுற, நீ வாங்கினதை நான் வைக்கிறதுக்கான இடம் தான் பண்டகசாலை. இந்த பண்டகசாலை எதுக்குன்னா, என் தேவைகள் எல்லாம் சந்தித்து மிச்சம் ஏராளம் தாராளமாக வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பண்டகசாலை. நம்ம என்ன நினச்சிட்டோம், பண்டகசாலை அப்படின்னா சாப்பாடே இதில் தான், நான் கொடுக்கறதுல தான் இவர் வாழ்கிறாரு, ஆண்டவரே நான் கொடுக்கறதுல தான் மகிமைப்பட போகிறாரு. ஆண்டவருக்கு 1000 வழிகள் இருக்குதுங்க. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், உங்களையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுறவர், உங்கள் தேவையை சந்திக்கிறவர், என் தேவையை சந்திக்கிறவர் மகாராஜாவாக இருக்கிறார். ஆகையினால தான் காணிக்கை அப்படின்னு வரும்பொழுது அது யாரிடத்துல நான் கொண்டு போகிறேன். நீங்கள் நினச்சிருக்கிறீங்க யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. கொடுக்கும் பொழுதே கொடுத்தவருக்கு தெரியாத உள்ளுக்குள்ள என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை, ஏன்னா ஏற்கனவே விதைச்சிருக்கிறான், அதுக்கான அறுவடை. இப்போ அறுவடையிலிருந்து வருகிற விதை எங்க, அது தன்னுடைய கனமாக பார்க்கிறார். ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். உங்கள் தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்க உங்க ராஜாவை நீங்க கனப்படுத்துறீங்க. விட்டு கொடுத்துறாத, மற்றவனுக்கு முன்பாக என்னை அற்பமாக்கிறாத, விட்டு கொடுத்துறாத. ஆண்டவர் கேட்கறது தான் கேட்கிறார். தேவன் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார், மகாராஜாவாக இருக்கிறார். ராஜாவின் பிள்ளை தான் ராஜாவா இந்த பூமியை அரசாள முடியும். சாமி சாமின்னு சொல்லிட்டு துறவியா வாழ்ந்துடாதீங்க, நல்லா வாழுங்க. சிறப்பான ஒரு வாழ்வுக்குத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமே. கரங்களை தட்டி அந்த ராஜாவை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த நாளில் நாங்கள் பெற்றிருக்கிற வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவானவர் ஆண்டவரே, நீர் ஏழைகளின் சாமி அல்ல, மகாராஜாவாக இருக்கிறீர். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கண்கள் உண்டாகட்டும், கண்கள் காணப்படுவதாக திறக்கப்படட்ட ராஜா. நீர் யார், உம்முடைய உன்னதமான ஆண்டவரே மகிமை இன்னதென்பதையும், நீர் ராஜாதி ராஜா, எதன் அடிப்படையில் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை நாங்கள் பார்க்கும்படியாய் எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் பெற்றிருக்கிற நம்முடைய ராஜ்யம் மகிமையின் ராஜ்யமாக இருக்கிறது. எங்கள் எல்லா தேவைகளை சந்திக்க அது போதுமானதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை குறித்து தான வெளிச்சம் இன்னும் நாளுக்கு நாள் பெருகும்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.